இல்லாமலும் தியானம் செய்வதற்கேற்ற ஓர் அரவமற்ற அமைதியான இடத்தை கண்டுபிடியுங்கள். உங்களுடைய தியான பயிற்சிக்காக மட்டுமேயான உங்களுடைய சொந்த வழிபாட்டு இடத்தை உருவாக்குங்கள். ஒரு நேர் நிமிர்வான நாற்காலியின் மீதோ அல்லது சப்பனமிட்ட கால்களுடன் ஒரு திடமான மேற்பரப்பின் மீதோ அமருங்கள். அதை ஒரு கம்பளி போர்வையாலோ அல்லது ஒரு பட்டுத்துணியாலோ அல்லது இரண்டினாலுமோ விரித்து போர்த்துங்கள். இது உங்கள் இருக்கையை நுட்பமான பூமி ஓட்டங்களின் கீழ்நோக்கிய இழுவையிலிருந்து பாதுகாக்கும். தியானத்திற்காக அமர்வு நிலை மீதான அறிவுறுத்தல்கள். நிமிர்ந்த முதுகுத்தண்டு. தியானத்திற்கான முதல் இன்றியமையாத தேவைகளில் ஒன்று சரியான அமர்வு நிலை. முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருக்க வேண்டும். பக்தர் தன் மனத்தையும் உயிராற்றலையும் மூளை முதுகுத்தண்டு அச்சின் ஊடாக மூளையில் உள்ள உயர் உணர்வு நிலை மையங்களுக்கு செலுத்த முற்பட்டு கொண்டிருக்கும் போது அவர் முறையற்ற அமர்வு நிலையால் விளையும் முதுகுத்தண்டுவட நரம்புகளின் ஒடுக்கத்தை அல்லது நெரிப்பை தவிர்க்க வேண்டும். ஒரு நேர் நிமிர்வான கைப்பிடி இல்லாத நாட்காலியில் அமருங்கள். எளிதில் வளையக்கூடிய கால்களை உடையோர் தரையின் மீதுள்ள ஒரு தலையணையின் மீதோ அல்லது ஒரு திடமான படுக்கையின் மீதோ சப்பனமிட்டு அமர்வதை விரும்பலாம். ஆயினும் பரமஹம்ச யோகானந்தர் பின்வரும் தியான அமர்வு நிலையை பரிந்துரை செய்கிறார். ஒரு நேரான கைப்பிடி இல்லாத நாட்காலியில் பாதங்கள் தரையின் மீது தட்டையாக படும்படி அமருங்கள். முதுகுத்தண்டை நிமிர்த்தியும் வயிற்றை உள்ளிழுத்தும் மார்பை வெளித்தள்ளியும் தோள்களை பின்தள்ளிய முகவாய்க்கட்டையை தரைக்கு இணையாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். உடல் முன்பக்கம் சாய்வதை தவிர்க்க உள்ளங்கைகள் மேல்நோக்கியவாறும் கைகளை கால்கள் மீது